மா காயத்ரி, ரெடி ஆயிட்டியா? சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன் அத்தை. என்னம்மா இது? என்னாச்சு அத்தை? புடவை தான் கட்டல, குங்குமம் கூடவா வைக்க மாட்ட? இதோ வைக்கிறேன் அத்தை. என்னம்மா போங்க. சரிடி, அப்போ நான் போயிட்டு வரேன். ஆமா, அப்போ நான் போயிட்டு வரேம்மா. பார்த்து பத்திரம். சரி, ஓகே பாய். அத்தை உங்களுக்கு டிஃபன் வைக்கட்டுமா? கொண்டு வாம்மா. சரி அத்தை. நான் வந்துட்டேன். இப்போ எங்கே வர்றது? எப்படி வரணும்? நீ என்ன பண்ணணும்? ஒழுங்கு தான். ஏய் சொல்லு மகா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கோம். என்னது? நல்ல விஷயமா? அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பின்ன என்னடி, எனக்கும் காலகாலத்தில் ஒரு பேரன் பேத்தியை தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? எங்க நடந்தா சொல்றேன். ஏய் ஆமா, உங்க அக்கா பொண்ணுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு? ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷண்டி. என்னத்த சொல்ல, என் பிள்ளைக்கும் அதே டேட்ல தான் கல்யாணம் ஆச்சு. எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. இவன் ஏன் இப்படி போறா? ஒன்றும் இல்லடி, நீ சொல்லு. மா, காயத்ரி, அம்மா. வாடா. மா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குமா? ஏய் சந்தோஷம்டா. கங்க்ராட்ஸுங்க. தேங்க்ஸ் காயத்ரி. இனிமே உன் புருஷன் மேனேஜர். ஆனால் என்ன, போஸ்டிங் தான் சென்னையில் போட்டாங்க. சென்னையா? ஆமாம்மா. அங்க போய் நீ எப்படி தனியா இருப்ப? மா, தனியாலாம் இல்லைம்மா. நீங்கள், காயத்ரி, அப்பா, நான் எல்லாரும் சென்னையே போயிடலாமா? என்ன விளையாடுறியா? அப்ப அப்பாவோட வேலையெல்லாம் என்ன ஆகுறது? மா, அதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சில்லம்மா. அப்பாவை வேலை விட சொல்லிட்டு அப்பாவை நம்ம கூட கூப்பிட்டு போயிடலாமா? எல்லாரையும் நானே பார்த்துக்கிறேம்மா. அந்த மனுஷன் அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. அந்த ப்ரமோஷனை இங்க கொடுக்க சொல்லு. மா, நான் அவங்கக்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேம்மா. அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும், நீங்களே சொல்லுங்கள். அப்ப இந்த ப்ரொமோஷனே உனக்கு வேணான்னு சொல்லிடு. மா, என்னம்மா விளையாடுறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம அல்லாடிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைச்சதை வேணான்னு சொல்கிறீங்க? அப்ப வேற என்னதான் பண்ணலான் இருக்க? அப்போ ஒன்று பண்ணுறோம்மா. நானும் காயத்ரி மட்டும் ஃபஸ்ட்டு சென்னை போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கம்பெனியில் பேசி திரும்ப இங்கேயே வந்துடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அதானே பார்த்தேன். இதுதான் உங்க பிளானா? பிளானா? என்னம்மா பேசுகிறீங்க? உன் பொண்டாட்டி உனக்கு ஐடியா கொடுத்துட்டாளா? நம்ம தனி கொடுத்தனும் போயிடலான்னு சொல்லிட்டு. ஐயோ அத்தை, சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. நடிக்காத. வேகமா உள்ள போகும்போதே எனக்கு தெரியும் அவங்கிட்ட ஏதோ பத்த வைக்க போறேன்னு. இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யாராச்சும் சொல்கிறீங்களா? காயத்ரி சொல்லு, என்னாச்சு? இப்போ சொல்ல போறியா இல்லையா காயத்ரி?